காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நவராத்திரி இருக்கே, இது ஒரு பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல். அம்பாள் மலைமகள், கலைமகள், அலைமகள். உங்களுக்கு எத்தனை பொம்மைகள் இருக்கு? ஒரு லாஃப்ட் முழுக்க இருக்கு சார். 2 பெண் குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவேன். முன்னாடி ஒரு நல்ல தீமா வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைப்பேன். என்னோட மாமனார் மாமியார் இருந்தபோது இப்போ அவங்க எல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப ஆசையாக வைப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ். அதில் வந்து ஒரு முத்தேவியர் நாங்கள் வாங்கினோம். நல்ல ஒரு 2.5 அடிக்கு இருக்கும். அது 3 லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை. ஜெயதசமின்றது பாட்டி வீட்டில் வந்து அந்த மாதிரி நான் ஒரு கோலாகலம் பார்த்ததே கிடையாது. விடியற் காலை 6:30 மணிலேருந்து விசிட்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அபிமானிகளும் எல்லாரும் வந்து அவங்கள வந்து ஒரு சரஸ்வதி தேவியாக பாவிச்சு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த குழுக்கு என்ன ஸ்பெஷலாக வைக்க போறீங்க சார்? தீம் இன்னும் யோசிச்சுன்னு தான் சார் இருக்கேன். என்ன? ஆமாம், சஸ்பென்ஸ். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாங்க. நிறைய ஃபாரின் டூர்லாம் போயிட்டு இருக்கீங்க போல சமீப காலமா. போயிட்டு வந்தேன். அபூர்வமா இருக்கு. இல்லை, போயிட்டு வந்தேன். 6-7 டூர் போயிட்டு வந்தேன். யூரோப்பன் டூர்? ஆமாம், யூரோப் போயிட்டு வந்தேன், யூகே போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இதெல்லாம் போயிட்டு வந்தேன். சங்கீதம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சங்கீதம் என்ன அப்படி சொல்றீங்க? அங்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, நம்ம சங்கீதம் நல்லா தான் இருக்கு. எப்பவுமே எல்லா இடத்துலயும் நல்லா தான் இருக்கு. சங்கீதத்துல ஒன்றும் குறைச்சல் இல்லை. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஒவ்வொரு கேட்க முடியலையே. நித்யஸ்ரீ மாதிரி கிளாசிக்கல் சிங்கர்ஸ் கொஞ்சம் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா நம்ம உடம்பாக்கத்து நண்பர்கள்? அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை சார். பாடுறாங்களே கிளாசிக்கல் சிங்கர்ஸ், அப்பப்போ பாடுறாங்க. குறைவு. இப்போ ராகா பேஸ்டா இல்லை ஒரு கிளாசிக்கலா அந்த மாதிரி ஒரு பாடல் அப்படின்னா நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு. முத்தமழை இப்போ நல்லா ஓடுது. கிளாசிக்கலா அப்படியே ஒரு பியூரா ஒரு 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 பரதநாட்டியம் காஸ்டியூம்ல முன்னாடி ஒரு டான்ஸ் பாட்டுலாம் வரும், கனவு சீன்லலாம் கூட. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? சுவிட்சர்லாண்டில் இல்லைன்னா நியூசிலாண்டில் எடுக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் இப்போதைக்கு பெரிய கிளாசிக்கல் பேர். அது கரெக்ட் தான். ஸ்டார்டிங் ஒரு பந்துராளி மாதிரி போகுது, பட் அதுக்கப்புறமா வேற மாதிரி. அது அதான் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு மிளகு பிடி மாதிரி கொஞ்சோண்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள்க்கு தான் அந்த மாதிரி வருது. திறமை குறைச்சல்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் சங்கீதம் தெரிஞ்சவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க வேணும்னா பண்ணுவாங்க. பட் அந்த தீம் ட்ரெண்ட் அப்படி, அந்த மூவி எடுக்கிறது அப்படி ரசிக்கத்தன்மைன்னு கூட சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் ஏதோ என்னை பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்கிற சமயத்தில் ரசிகர்களை குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்குது சார் சினிமா உலகம், சினிமா எல்லாமே. எல்லாம் ரீல்ஸ் காலமாயிடுது கொஞ்சம். கரெக்ட். இப்போ பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பேருக்கு 1-2 அங்கங்கே இருக்குது. அது கூட வந்து சரியாக பெரிய இது பண்ண வேண்டியிருக்கு, மெனோவரிங் பண்ணி தான் அதுவும் வாங்குறாங்க. ஸோ ஒரு கலைஞனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கணுங்கிற அந்த சிஸ்டமே தப்பாக இருக்கு இல்லையா? தப்பு தான் சார். நான் வந்து கடுமையாக அது என்னுடைய இதை நான் தெரிவிச்சேன். தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, கண்டுபிடிக்க கலைஞர் அப்ளை பண்ணி நான் ஒரு விருதுக்கு தகுதியானவள், நான் இவ்வளோ நல்லா பாடிட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்லா பாடுவேன், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றது நல்லா இல்லையே சார். நல்லா இல்லை இல்லையா? எவ்வளோ திறமையை கண்டுபிடிச்சு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுதான் கரெக்டான முறைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே உள்ள சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சேட்லி நிறைய கேஸ்ல அந்த மாதிரி, சில கேசஸ்ல நான் எல்லாரும் அப்படிதான்னு நான் சொல்றதுக்கு விரும்பல. ஸோ தென்னிந்திய கலைஞர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி அவார்ட்ஸ்ல எஸ் இன்னும் கொஞ்சம் கலைஞர்களுக்கு கிடைக்கவும் கிடைச்சிருக்கு. நான் இன்னும் கூட ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் சவுத் இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து ஜென்ரலி, இப்போ என்னோட கருத்து தான், நிறைய கலைஞர்களுக்கு இருக்கும். அதனால அவங்க போய் இதுக்கு போய் ஒர்க் பண்ணணும்னா பரவாயில்லப்பா, நம்ம சந்தோஷமா நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவார்ட் தானா வந்தா வரட்டும் அப்படின்னு கெத்தா இருக்கிறவங்க நம்ம சவுத் இண்டியன் கலைஞர்கள். அதனால இதுதான் உண்மை. வரட்டும் போகட்டும். ஆமா.
இன்னைக்கு நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் டைவர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாரமாக போயிடுது. இன்னைக்கு குடும்ப உறவுகள் ரொம்ப செதஞ்சு போச்சு. டைவர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாரமாக கேள்விப்படுறோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு நான் விட்டுட்டேங்கிறான். வெளி உலகத்துக்காக நான் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து இமோஷனலாக நான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் வாழணும் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கை இது? என்னத்துக்கு நான் வாழணும், ஏன் நான் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பெண்கள் அப்படின்ற பொழுது அவர்களுடைய ஒரு பலம் அப்படின்றது அந்த பேஷன்ஸ், அந்த பர்சிவியரன்ஸ், ரெசிலியன்ஸ். ஸோ அதை என்னால் இதை தாண்டி இந்த குடும்பத்தை காக்க முடியும், கட்டி காக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 தன்மை பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். அந்த இதை சரி பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பொறுமையாக இருந்து இதை சரி பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா அந்த பொறுமையை கடைப்பிடிக்கலாம். ஒரு ஒரு அது நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மண்ணோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. முடியும்னு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பொறுமையை கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லது. இல்லை இது தேராதது, இது எத்தனையோ கஷ்டங்கள், நம்மளுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே ஒரு கெடுதல் வருது அப்படின்ற போது வேண்டாம், சகிச்சுக்க வேண்டாம். ஆனால் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் பெண்களை. இப்போ சமீபத்தில் நீங்கள் செகண்ட் டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லி, எதுக்கு வாங்கினீங்க? என்ன சப்ஜெக்ட் அது? சப்ஜெக்ட் வேற என்ன சார் எனக்கு இருக்க முடியும்? கர்நாடக சங்கீதத்துக்கு நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக. இல்லை இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அப்படிங்கிற இல்லை இது அது வந்து ஒரு ஆனரரி டாக்டரேட் ஃப்ரம் வேதிக் வெல்னஸ் யூனிவர்சிட்டின்னு. ஓகே. ஸோ மைசூரில் வந்து மைசூர் மகாராஜா அவர் கொடுத்துறது. என்ன பெருமைனா என்னோட மூத்த இசை கலைஞர் வி சுப்பிரமணியம் சார், அவருக்கும் அந்த ஆனரரி டாக்டரேட் வந்தது. ஸோ அவரோட வாங்கினதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ப்ளஸ் மைசூர் பிரதர்ஸ் அவங்களுக்கும் கிடச்சிது. நீங்கள் நிறைய இப்போ சமீபத்தில் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, நிறைய கம்போஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நிறையலாம் இல்லை சார், கொஞ்சம் காம்போசிஷன்ஸ் எனக்கு சில, அதாவது உங்கள் ராம எல்லா கச்சேரிலையும் பாடுவீங்க நான் கேட்டிருக்கேன். ஆமாம், அது சில நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்தி பெருக்கில் எனக்கு அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஜாஸ்தி. அப்படியே கடவுள் அருளில் அப்படியே எனக்கு பொழிஞ்ச மாதிரி அப்படியே பெருக்கெடுத்து வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்லணுன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும், இல்லை ஒரு தீம்காக கம்போஸ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கே அப்படின்னு தோன்றதை டெவலப் பண்ணி நான் எதாவது கம்போஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான். ஒரு 2-3 சும்மா நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மாத்திரம் பாடி காமிக்கிறேன். ஒன்று சேகர சந்திரிகான்னு அந்த சுபபந்துராளியிலே பஞ்சமம் இல்லாத ஒரு ராகம். ஸோ அந்த ராகத்தில் எனக்கு ஏதோ ஒரு காம்போசிஷன் பாடணும்னு தோணித்து. ஸ்ரீரங்கநாதன் திருநாமம் புகழ அருளாசி நம்மை சேரும், ஜெயமங்களங்கள் பொங்கும், நம் சங்கடங்கள் தீரும். ஸ்ரீரங்கநாதன் திருநாமம் புகழ அருளாசி நம்மை சேரும், ஜெயமங்களங்கள் பொங்கும், நம் சங்கடங்கள் தீரும். ரங்கா ஸ்ரீரங்கா ரங்கா ஸ்ரீரங்கா. இது சேகர சந்திரிகான்ற ராகத்தில். அதே மாதிரி இது பாகேஸ்ரீயில் இது என்னமோ ஒரு வேர்ட் பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பாட்டு எனக்கு தோணித்து. அம்மா உமா என் மேல் வன்மமா, அம்மா உமா என் மேல் வன்மமா, அருள் புரிய இது தருணம் அம்மா, அம்மா உமா
என் மேல் வன்மமா அருள் புரிய இது தருணம் அம்மா அடிமையை கை விடலாகுமா இன்னுமா மௌனமா அம்மா உமா என் மேல் வன்மமா. அப்புறம் என்னுடைய ஃபேவரேட் உங்கள் ராமராமவும் பாடுவீங்க. ஆஞ்சநேயர் பேரில் அது ம். ராம் ராம்னே முடிகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு மாதிரி ரெண்டு ஒரு line பண்ண கான்வர்சேஷன். போதும். இது இந்த ராகத்தில் சந்திரஜோதியில் அமைஞ்சது. ராம 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 ராம் அவர் ராமனின் பரம பக்தராம். ராம 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 ராம் அவர் ராமனின் பரம பக்தராம். ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் வாசம் செய்பவராம். ராம 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 ராம் அவர் ராமனின் பரம பக்தராம். ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் வாசம் செய்பவராம். ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம். ராம 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 ராம் ஸ்ரீ ரகுராம ராம ராம். சீதா ராம ராம ராம் சுந்தர ராம ராம ராம். சாகேத ராம ராம ராம். जय जय राम सीता राम जय जय राम सीता राम. राम 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 जय राम 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 राम. राम 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 ஸோ இப்போ நவராத்திரி வந்துக்கிட்டே இருக்கு. நவராத்திரி டயத்தில் உங்கள் வீட்டில் பெரிய லெவலில் குழுலாம் வைப்பீங்களா? நவராத்திரின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அது நம்மளுடைய அந்த ஒரு கல்ச்சரை நான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஒரு ஸ்டேலாக வாழ்க்கை வந்து மொனாட்டனஸாக இருக்கிறத விட்டுட்டு எவ்வளோ செலிப்ரேஷன்ஸ், எவ்வளோ கொண்டாட்டம், எவ்வளோ கலர் பாருங்களேன். தை மாதத்துலேருந்து சொல்கிறேன், பொங்கல் நம்ம சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு இது. அதே மாதிரி தொடர்ந்து விநாயக சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இதுக்கு தாண்டி இந்த நவராத்திரி இருக்கே, இது ஒரு பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல். அம்பாள், மலைமகள், கலைமகள், அலைமகள், மூணும் நமக்கு முக்கியம் தானே. ஒரு தைரியம், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது அலைமகள், மலைமகள். செல்வம் அப்படின்றது இல்லைன்னா செல்வம் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கு நம்மளுடைய நன்றியை சொல்கிறது லக்ஷ்மிக்கு, மகாலட்சுமிக்கு. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, கலை இல்லையா? கலைஞர்களுக்கு அந்த சரஸ்வதி தேவியோட ஒரு கட்டாட்சம், அனுகிரகம், அவளுடைய ஒரு கிரணம் தான் நமக்கு ஏதோ வந்து இந்த கலையிலலாம் ஈடுபாடு இருக்குது, இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இந்த முத்தேவியருக்கு நம்மளுடைய வணக்கத்தை, வந்தனத்தை செலுத்துகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு எத்தனை பொம்மைகள் இருக்கு? ஒரு லாஃப்ட் முழுக்க இருக்குது சார். 2 பெண் குழந்தைகள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவேன், முன்னாடி ஒரு நல்ல தீமாக வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைப்பேன். ஸோ ஆசையாக வைப்பேன். எனக்கு கொலு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எந்த பொம்மை ரொம்ப இதுவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப லட்சணமாக ரொம்ப சில வீட்டில் அவங்களுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். என்னோட மாமனார் மாமியார் இருந்தபோது இப்போ அவங்க எல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப ஆசையாக வைப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ். அதில் வந்து ஒரு முத்தேவியர் நாங்கள் வாங்கினோம். நல்ல ஒரு 2.5 அடிக்கு இருக்கும். அது 3 லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை. அந்த முத்தேவியரோட லட்சணம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வச்சோடனே எனக்கு அப்படியே மனசு நிறைஞ்சு போயிடும். இருக்கு.
அந்த முத்தேவியர் நிச்சயமாக நான் வைப்பேன். ரொம்ப அழகான தேவியர்கள் அவர்கள். அந்த அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஒவ்வொரு இதில் வந்து ஒரு தீமுக்காக வந்து சமீபத்தில் வந்து விநாயகர் முருகன் அப்படின்னு ஒரு தீமில் வச்சேன். அதில் அறுபடை வீடு எத்தனை வருஷமா முருகன். வைக்கிறீங்க? நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற சமயத்துலேயே அம்மா வீட்டிலலாம் வைப்பான். அதுக்கப்புறமா இப்போ எனக்கு உங்க கல்யாணம் பாட்டி வைப்பாங்க? ஆனதுலேருந்து எங்கள் பாட்டி வந்து கொலு எவ்வளோ பெருசாக வைப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து சரஸ்வதி பூஜையை தாண்டி மூல நட்சத்திரத்துக்கே அவ்வளோ பூஜை பண்ணுவாங்க ஓ. சரஸ்வதிக்கு. அதுக்கப்புறம் விஜயதசமின்றது பாட்டி வீட்டில் வந்து ஒரு அந்த மாதிரி நான் ஒரு கோலாகலம் பார்த்ததே கிடையாது. விடியற் காலை 6:30 மணிலேருந்து விசிட்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அபிமானிகளும் எல்லாரும் வந்து அவங்கள வந்து ஒரு சரஸ்வதி தேவியாக பாவிச்சு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு கண்கொள்ளா 2 காட்சி. பேரும் சேர்ந்து பாடுவீங்க இல்லையா? ஆமாம்மா, பாடுவோம். பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு அடி சொல்லி கொடுத்தா போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு வருவாங்க. வித்வான்கள் வருவாங்க, விதூஷிகள் வருவாங்க. அவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கு. அவங்க அத்தனை வந்தவர்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, கொடுப்பாங்க. அதே மாதிரி ராத்திரி ஒரு 9:30 10 மணிக்கு அப்புறம் அப்படியே விழுந்துருவாங்க. வயசான அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 80 வயசுக்கு அப்புறம். அதுக்கப்புறம்லாம் அவ்வளோ டயர்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரி லலிதாவே நல்லா பாடுவாங்களே. ஐயோ, எங்கள் அம்மாவோட திறமையெல்லாம் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் சொன்னீங்களே நான் ஏதோ கம்போஸ்லாம் பண்ணுறேன்றதெல்லாம், அதெல்லாம் அவங்க கிட்டேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். அம்மா வந்து ஒரு சாண்ட்விச்டு, ஏன்னா அவங்க அப்பா ஒரு சரித்திரம் படைத்தவர், பாலக்காடு மணி ஐயர்னு. மாமியார் கேட்க வேண்டாம், ஒரு சகாப்தம் படைத்த சங்கீத கலாநிதி டி.கே. பட்டம்மாள்ன்றது அப்பாட்டியோடையே கூட நிழலாக பாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டில் பெருசாக தான் பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்றத பற்றிலாம் யோசிக்க கூட தெரியாத இருந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக வந்து ஒரு ராகம் தானம் பல்லவி எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு ஏதாவது ஒரு கணக்கு விஷயத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காங்க அம்மா. அம்மா இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். ஸோ இந்த குழுக்கு என்ன ஸ்பெஷலாக வைக்க போகிறீங்க சார்? தீம் இன்னும் யோசிச்சுன்னு தான் சார் இருக்கேன். என்ன ஆமாம், சஸ்பென்ஸ். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க, உங்கள் டாக்டர் ஜனனிலாம் அழைச்சிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது கொலுக்கு வந்து விசேஷமான இதெல்லாம் உண்டா? சுண்டல்? ஆமாம்மா, வந்தது வராத 9 நாள் 10 நாளும் வந்தது வராத தான் சுண்டல் பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன். ஸோ நம்ம கச்சேரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்னை பொறுத்தவரை நித்யஸ்ரீகிட்ட பேசுகிறது வந்து ஒரு உரையாடல் மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை அது ஒரு அனுபவம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். வாவ் தமிழா ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. நிறைய ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட். மிஸ் வாவ் தமிழா கூட ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. வாவ் தமிழா இன்னும் நிறைய நல்ல தரமான நிகழ்ச்சிகள், பேட்டிகள் இந்த மாதிரி நிறைய செய்து கொண்டே இருக்கணும்னு நான் வந்து பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட் யுவர் டீம். உங்களுக்கு முக்கியமாக நிறைய நல்ல நல்ல விதத்தில் போயின்னு இருக்கு. அதுக்கு நீங்கள்லாம் அப்பப்போ வந்துட்டு போங்க. வரேன் சார், நிச்சயமாக வரேன். நன்றி சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து என்னுடைய வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.